இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் யூசுவல் நம்மகிட்ட இப்போ கடைசியாக வந்துருக்கு ஆனுவல் ரெக்கார்ட் இருக்குது. இந்த ரெக்கார்ட்லேருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பேரண்ட்ஸ் நேம் வரணும், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் வரணும், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸ் அண்ட் டோட்டல், இந்த இடத்துல ரேங்க் வரணும். ஸோ இந்த இமெயில் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ மொத்தம் நம்மகிட்ட 200 பேர் இருக்காங்க. ஸோ 200 இமெயில் டெம்ப்ளேட் வந்து இதே மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் போகணும். இதுதான் நம்மளோட அசைன்மெண்ட்டு. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேரண்ட் நேம் வந்து ஃபுல் நேம் வரணும், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் ஃபுல் நேம் வரணும். சிமிலர்லி அடுத்த மார்க்ஸு டோட்டல்ஸு இங்கே ரேங்க் இது மட்டும் நம்ம தனித்தனியாக அக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஃபில் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். டேட்டா எடுத்திருக்கேன், இமெயில் எடுத்திருக்கேன். டேட்டான்றது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃபைலு நூல் டேட்டா. இமெயில்ன்றது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இமெயில் டெம்ப்ளேட்டு. இந்த இடத்துல நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அஸ் யூஸ்வல் நான் போன ப்ரோக்ராமில் பண்ண மாதிரியே நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட் என்ன பண்ணோம்னா எனக்கு இந்த டேட்டாவை ரீட் பண்ணி, இந்த ஆனுவல் டேட்டாவை ரீட் பண்ணி எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேங்க் போடுற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது டோட்டல் மார்க் பேசிஸில் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஒய்ன்றது. இப்போ ஒய்ன்றதை நான் இப்போ ஒய்ன்னு கொடுத்து வச்சுட்டேன். ஒய்ன்றது வந்து நமக்கு டோட்டல் மார்க் பிரகாரம் வந்து ஏன்னா சம்மு தான் இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் டோட்டல் மார்க் பிரகாரம் இது ஸ்டார்ட் ஆகி வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி டெம்ப் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணல. தென் அதுக்கப்புறம் இன்சர்ட்னு ஒரு தனியாக இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னா இது ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், ரேங்க் போடல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த 0th பொசிஷனில் இந்த ஐ வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட்னா நமக்கு 0th பொசிஷனில் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ரேங்க் தான் இருக்கும். அந்த ரேங்க் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து ஜெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஜெட் கமா 0 அப்படின்னு கொடுத்தாலே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் தான் வருது.
ரெண்டாவது டோட்டல் வருது, மூணாவது வந்து ஃபாதர்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் நேமு, மார்க் லிஸ்ட்டு இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் மேக் டெம்ப்ளேட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு இந்த இதில் இருக்க எல்லாமே. ஸோ பேரண்ட் இருக்க இடத்துல நமக்கு பேரண்ட் நேம் வரணும், ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் வரணும், எல்லாமே கேப்ஸில் இருக்குது. ரேங்க்ன்ற இடத்துல ரேங்க் நேம் வரணும், ரிசல்ட்டுன்ற இடத்துல நமக்கு ஒரு ரிசல்ட் வரணும், என்ன எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு. அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மார்க் பிரகாரம் நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபில் ஆகிடணும். இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அது பிரகாரம் நான் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படியே எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருந்து தான் டேட்டா எடுக்கணும். அந்த டேட்டாவை எடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக வந்து இந்த ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ப்ரோக்ராமில் வந்த மாதிரி ரேங்க் ஃபஸ்ட்டு, டோட்டல் செகண்டு, ஃபாதர்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஸோ ரேங்க் ஃபஸ்ட்டு, டோட்டல் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் நேமு, இது மார்க் லிஸ்ட்டு. இந்த மார்க் லிஸ்ட்டுன்றது உள்ளுக்குள்ளே ஒரு லிஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ இதை நான் வந்து அன்பேக் பண்ணியிருக்கேன், இந்த எண்ணி லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது போய் இந்த இடத்துல அன்பேக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட இந்த இடத்துல ஒரு ரிசல்ட்டுன்னு வருது, அதனால் ஃபைண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. ரேங்க் வந்து 0 <10 இருக்கணும், 0க்கு அதிகமாக இருக்கணும், 10க்கு லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் இதோட மீனிங்கு. நம்ம வந்து ரெண்டு கண்டிஷனாக கொடுக்கறதுக்கு ஒரே கண்டிஷனாக கொடுக்கணும். இப்போ நார்மல் கண்டிஷன் எப்படி கொடுக்கணும், 0 < நம்பர் அண்டு நம்பர் <10 அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இது கொடுத்தாலும் அது எப்படி கொடுத்தாலும் சேம் தான். ஸோ பர்டிகுலர் தான் எஸ் எக்ஸலண்ட்டு அந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 190க்கு மேலே போனால் நமக்கு இ கிரேடு வெரி வெரி பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் நமக்கு 2 ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்று ஒரு ஸ்ட்ரிங்கு, இது இன்னொரு ஸ்ட்ரிங்கு. அதை வந்து கிரேட் க்ரீட் அப்படின்னு நான் அன்பேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த Z0 அப்படின்றத வரக்கூடிய ரேங்க்கை வச்சு தான் இதுவே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ரேங்க் வந்து இதுக்குள்ளே போகுது. இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு 2 வேரியபிள் ஆகிடுது, ஒன்று வந்து கிரேடு, ஒன்று வந்து கிரீட்டு. அப்போ இந்த கிரீட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரீட்டை வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது இந்த இடத்துல, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். கிரேடுன்றதை நான் ஃபைல் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபாதர்ஸ் நேம் வரணும், அப்புறம் அவங்க எடுத்த கிரேடு, அது போட்டு டெக்ஸ்ட்டு. அப்படி இருக்க மாதிரி நம்ம ஃபைல் நேம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம பார்த்து இந்த ஃபைல் டைரக்டரி வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த டைரக்டரியில் இந்த பாத் வந்து போய் ஜாயின் ஆகிடுது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் எழுதிடும். ஏன்னா டெம்ப்ளேட் வந்து நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி டெம்ப்ளேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதுக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டிய 3 ஆர்குமெண்ட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் வரும். அந்த டெம்ப்ளேட் இந்த இதுக்குள்ளே கொடுத்தனால நம்ம ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கணும். அது நமக்கு தேவையில்லை. அதனால் நான் ஒரே ஒரு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு. அதே F1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐஓஆர் ஆப்ஜெக்டாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் ஸ்ட்ரிங்கே உள்ள கொடுத்துடலாம். ஏன்னா வித் ஓப்பன் email.r அப்படின்னு நம்ம இதுக்குள்ளேயே கூட கொடுக்கலாம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டைமும் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஓப்பன் பண்ணி படிச்சுட்டே இருக்கும். அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் வெளியில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனி லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜென்ரேட் பண்ண ஃபார்மேட்டில் இருக்கணும். 5 வேரியபிள் வரணும். அந்த 5ஐயும் வந்து இங்கே அன்பேக் பண்ணிடுறோம். அன்பேக் பண்ணிவிட்டு நமக்கு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் சும்மா ரன் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன்னா எனக்கு இமெயில் டைரக்டரின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. அந்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சாம்பிள் கொடுத்துருந்தேன், Z0 சொல்லிட்டு. அவனுடைய ரேங்க் மட்டும் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சிஸ்டர் ஒரு ஃபார் லூப் போட்டலாம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல, ஏன்னா Z தான் நமக்குள்ள வேரியபிள். ஸோ இந்த டெம்ப் வந்து நமக்கு வந்து ஒரே டெம்ப்ளேட் தான், அது வந்து தேவையில்லை. இந்த பல்க் இமெயில் அப்படின்றது வந்து அதுவும் ஒரே ஒரு பாத்து தான். ஏன்னா நம்ம பாத் கிரியேட் பண்ணிக்கோம் email.directory. அந்த email.directoryயில் தான் நமக்கு வந்து சேவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் ஒன்றே ஒன்று தான். அப்போ Z இருக்கக்கூடிய இந்த 0, 1, 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நம்ம ஃபார் லூப்பில்
எனக்கு ஒரு எரர் இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரிங்குள்ளே ஒரு டிவைடட் பை சிம்பல் இருந்தது. அதனால் எனக்கு என்ன இருந்துச்சு, அதனால் நான் இப்போ ஃபுல்லாக ட்ரை எக்ஸல் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி எந்த இதில் எரர் வருது அப்படின்னு பார்த்துருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் டிவைட் பை சிம்பிள் இருந்தது. அதனால் அது யூஸ் பண்ண முடியாது. வெறும் ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோடு எழுதணும். பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அது போக எனக்கு இந்த இடத்துல 2 ஃபார் லூப் இருக்குது. அவங்க தான் மொத்த ப்ரோக்ராமே 60 லைன் தான் வருது. 60 லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்டி லைன்ஸ் கூட இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 50-55 லைன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்டோட ப்ராசஸை வந்து ஒரு 200 இமெயில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஐட்டம்ஸ் இருக்குது. 200 ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா A+ எடுத்தோன்னா நமக்கு வெரி குட் அப்படின்னு வரும். அதே சமயம் இங்கே DEலாம் எடுத்தோன்னா பேட் வரும். ஸோ வந்து மொத்தமே 10 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போட்டுருக்கோம். 190க்கு மேலே இருக்கவங்க தான் வெரி வெரி பேட் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள். நம்ம இதுக்கப்புறம் அடுத்து சில லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம்.